அதோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்போ நான் நிற்கிற இடம் இந்த அமைதியை அப்படியே சுற்றி காமிச்சேன் இல்லையா? ஒரு அமைதியான கோயில் காஞ்சிபுரத்தில் சஞ்சீவி ராஜ சுவாமிகளுடைய ஆசிரமம். இங்கே தான் வந்தோம். பட் சாமிக்கு சேகருடைய பொண்ணுக்கு கல்யாணம், அந்த பத்திரிக்கை நாங்கள் கொடுக்க வந்தோம். பட் சுவாமிஜி வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சாமிகிட்ட வச்சுருங்க, வந்து எடுத்துக்கிறேன்னாரு. பாம்பன் சாமி கிட்ட வச்சுருங்க. ஆமாம், அப்படியே சாமிஜி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். அதனால் அங்கே வச்சு சாமி கிட்ட வச்சுட்டு வந்திருக்கோம் சார். கண்டிப்பாக சாமி இந்த வீடியோ பார்ப்பாரு. கண்டிப்பாக தான். ஆமாம், சாமி கண்டிப்பாக வந்துருங்க. கண்டிப்பாக வந்துருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இங்கே நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். 4 கிலோமீட்டர் அவ்வளோதான். 4 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. நீங்களும் வாங்க. இங்கே வந்து முருகப்பெருமான் இருக்கார், வாராகி அம்மன் இருக்காங்க, பாம்பன் சாமிங்கள் அவர் கோயில் கட்டியிருக்காரு. 3 பேருக்கும் கோயில் கட்டி சூப்பராக திருவிழா மாரி இருக்க ஜனம். அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறது, அமைதியாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆமாம், கண்டிப்பாக. ரைட், ஓகே. ஆக்சுவலாக வந்து நீ ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இவர். நானும் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம நண்பர்களும் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக பண்ணலாம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய விஷயம். கல்யாணம் இருந்தால் ஆறுங்காலத்து பயிர். ஒரு பொண்ணுக்கு லைஃப்பை தரோம். இவனும் கஷ்டப்படுறவர் தான், கலைஞர் தான். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவர் வந்திருக்காரு. நீங்களே தெரிஞ்சு இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் போனால் 3000 2500 நொந்து போய்டும் நாங்கள்லாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காசு வச்சு பண்ணுறாரு. ஆமாம், தரமாட்டாங்க. படவர்காரில் அது கூட பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? இதுவும் கடந்து போங்க சொல்லிட்ட மாதிரி எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. நீங்களும் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, நானும் உதவி பண்ணலாமா வடிவேல் சேகர் கேட்டிருந்தீங்க, ஃபோன்லேயும் கேட்டீங்க, கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோலேயும் நான் வடிவேல் சேகருடைய ஜிபே நம்பர் தரேன். மேலேயே வடிவேல் சேகர் ஜிபே நம்பர் கொடுங்க. உதவி பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, திருமணத்துக்கு உங்களாம் மறக்க முடியாது. ஏன்னா உங்களாம் என்னன்னே தெரியாது. இல்லைன்னா எதுனாலும் அவங்க வந்து நம்ம ஹெல்ப் அன்போடு கேட்குறாங்கன்னா பெரிய விஷயம். எல்லாருக்கும் நன்றி. உலகெங்கும் வாழும் நம் சொந்தங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.